ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் கல்யாண மண்டபத்துலாம் செய்வாங்க இல்லையா, அதே சுவையில் இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் செய்யலாம். வாங்க என்னோடய செய்முறையில் எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த வெண்பொங்கல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நான் இந்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப் அளவில் ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். பொதுவாக பொங்கல் செய்யும்போது எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுப்பாங்க. நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு இதில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா லேசாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுத்துட்டு இந்த பாசிப்பருப்பை இந்த அரிசி கூட சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு 2 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வந்துடலாம். இது நல்லா தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஊற விட்டுடலாம். இந்த அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டோம்னா அரிசி நல்லா குழவாகவும் வெந்து வந்துடும். ஒரு 2 விசில் வச்சாலே போதும். பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வந்துடும். அதனால் ஒரு 20 நிமிஷம் போல் இது ஊறினதும் இந்த தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்து நம்ம 2 மெஷர்மெண்ட் கப்பில் 2 அளவு எடுத்துருக்குறோம். இதில் சேர்க்குற தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1க்கு 3 கணக்கு சேர்த்து 6 கப் அளவுக்கு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே ரேஷன் அரிசியில் செய்கிற பொங்கலாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நான் இப்போ அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன். அடுத்து குக்கர் மேல் மூடி போட்டு லெதர் சேர்க்காமல் சும்மா மேலாக்க மூடி விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இது அப்படியே ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வந்ததை இப்போ ஓப்பன் செஞ்சிடலாம். ஓப்பன் செஞ்சுட்டு இது ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ நம்ம அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதித்து வரட்டும். இதில் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி நான் உள்ளே சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி வந்து பொங்கலுக்கு துருவி தான் சேர்க்கணும். பொடியாக நறுக்கி கூட சேர்க்கக்கூடாது. துருவின இஞ்சி தான் சேர்க்கணும். இஞ்சி சேர்த்து நல்லாவே கொதிச்சுட்ருக்குது. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். மிளகு சீரகம் தான் பொங்கலுடைய டேஸ்ட்டையே அதிகப்படுத்தும். அதே அளவுக்கு சீரகமும் சேர்த்துடலாம். பொங்கலுக்கு லேசாக ஒரு கலர் வரதுக்காக நான் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது எல்லாமும் சேர்ந்து ஒரு கொதி வரணும். இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். பொங்கலுக்கு இப்போவே உப்பு சேர்த்து அது வேக வச்சா தான் ரைஸோடு சேர்ந்து உப்பு சேர்ந்து நல்லா வெந்து வரும். இப்படி இப்போ குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்குது. இப்போ நெய் சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இந்தளவுக்கு நம்ம குக்கரில் செய்கிற பொங்கல் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் மூடி போடணும். விசில் போட்டுட்டு அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசிலில் வந்து நல்லா குழவா அரிசியும் பாசிப்பருப்பும் வெந்து வந்துடும். நான் 2 விசில் வந்ததும் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்து நான் பத்தை போட்டு எடுத்துருந்து மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். தேங்காயை 3 பங்குன்னா 1 பங்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்து இந்த சட்னி பொங்கலுக்கு செஞ்சோன்னா டேஸ்ட் பொங்கலுக்கு சட்னியோட காம்பினேஷன் சரியாக இருக்கும். முதல்ல இந்த தேங்காய் துண்டை நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 பல் போல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துடலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்த தேங்காயோட அளவுக்கு பார்த்திங்கன்னா 3 பங்கு தேங்காய் இருக்குதுன்னா 1 பங்கு அளவுக்கு மட்டும் நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்க்கணும். பொங்கலுக்கு அரைக்கிற சட்னி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஆனால் சாம்பார் செய்கிற மாதிரி இருந்தால் சாம்பாருடைய காம்பினேஷனும் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டுமே பொட்டுக்கடலை சேர்க்குறேன். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு சரியாகுதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 2 சிட்டிகை போல் பெருங்காயத்தூளும் சேர்த்து இந்த தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான வாசனையான பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி ரெடி ஆகிடும்.
தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து கொடுத்துடலாம். கலந்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ விசில் எடுத்துகிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் செஞ்சிடலாம். நல்லா கமகமனு வாசனையாக அரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போது நல்லா ஒரு குழி கரண்டியை எடுத்துகிட்டு அதால் இந்த ரைஸை வந்து நல்லா கலந்து விடணும். பாசி பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்து வந்திருக்குது. பொங்கலுக்கு எப்பயுமே இதை போல் ஒரு குழி கரண்டியால் தான் நம்ம வந்து ரைஸை வந்து சேர்த்து கலந்து விட்டோம்னா நல்லா குழவாக வந்துடும். பொங்கலுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த பக்குவத்தில் வந்திருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். அதே அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துடலாம். கூட எண்ணெய் பார்த்திங்கன்னா அளவாக சூடு ஏறி வரணும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நான் தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வந்திருக்கேன். அந்த மிளகை இது உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து அளவாக சூடு ஏறும்போது தான் நம்ம சீரகம் சேர்க்கணும். அப்போ தான் சீரகம் வந்து கருகாமல் இருக்கும். கூடவே நம்ம விருப்பத்துக்கு முந்திரி சேர்த்துடலாம். எண்ணெயை ரொம்ப சூடுபடுத்தாமல் தான் நான் சீரகம் மிளகெல்லாம் முந்திரி எல்லாமே சேர்த்துருக்கிறேன். ஸ்லோவாக வறுபட்டால் தான் இந்த சீரகமும் கருகாது, மிளகும் வந்து கருகாது. இப்போ முந்திரி லேசாக நிறம் மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பொங்கலுக்கு நம்ம இதெல்லாம் சேர்த்தாலும் பொங்கலுடைய சுவையை அதிகப்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா பெருங்காயத்தூள். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரணும். நல்லா கமகமனு வாசனையாக நல்லா இந்த தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பை நம்ம இப்போ இந்த பொங்கலில் சேர்த்துடலாம். பொங்கலில் சேர்த்துட்டு இதை கலந்து வச்சுட்டு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொங்கல் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு கமகமனு வாசனையான ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ சாப்பிட கொடுத்துடலாங்க. ரொம்பவே டேஸ்டான சுவையான அந்த ஹோட்டலில் செய்கிற அதே சுவையில் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த வெண்பொங்கல் ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.